ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படியே எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கிராமத்தில் போய் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளையாண்டுட்டுலாம் இருந்திருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா ஹீரோயினே, நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே போயிட்டு எப்படியாவது பேரரசரை மாட்டி விடுறதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறேன். நீயும் போய் பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நானும் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ யாரை போய் மீட் பண்ணுறான்னா, அந்த காடஸுக்கெல்லாம் ஒரு மந்திரவாதி மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களோட ஹை லெவலில் ரொம்ப வயசானவரை போய் ஒருத்தங்களை மீட் பண்ணுறாங்க. இது ஏகப்பட்ட தடவை நடந்திருக்கு. நானே பேரரசர் மேலே டவுட் பட்டிருக்கேன். ஆனால் அவங்கள அழிக்கணும் அப்படின்னா நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். உன்னை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி முடிவில் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நான் என்னையே இழக்க தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் தெளிவாக சொல்லிடுறாரு, இந்த விஷயத்தை நீ பண்ணினா உனக்கு பெரிய பிரச்சனை வரும், நீ இறக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உன்னை காப்பாற்ற மட்டும்தான் நினச்சினோயே, உன் மேலே காதல் தான் இல்லை, 2 பெண்ணோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்க, நான் இதில் யாரோட வாழ்க்கையை எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கான். இந்த தூரத்தில் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் அவளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அவளுக்கு அது புரியுது. ஓஹோ, இவன் நம்மளை உண்மையிலேயே விரும்பலையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதே நேரத்தில் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, எந்த அப்பா இல்லை, இப்போ உடம்புல இருக்கிறார்ல அந்த பொண்ணோட அப்பா, அவர் வந்துட்டு தூக்கத்தில் இருக்கும்போது அவங்க ஒய்ஃபோட ஆவி வந்துட்டு மறுபடியும் அவங்களை துன்புறுத்துற மாதிரி இருக்குது. அதை துன்புறுத்துற மாதிரி இருக்குங்கிறத விட உங்களோட சீக்ரெட் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ கனவுல பேயா வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கு. உடனே இந்த ஆள் எழுந்துட்டு ஒரு கட்டில் ஒரு புக்கு வச்சிருக்காரு. அதை எடுத்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி படித்து பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன சீக்ரெட் புக் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே நேரத்தில் அங்கே வந்துட்டு அவங்க ஏரியாவில் பக்கத்து ரூமில் வந்துட்டு நெருப்பு பற்றி எரியுது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போயிட்டு ஓடி போய் பார்க்குறாரு, எதனால் நெருப்பு எரிஞ்சுது, அது இல்லாமல் உங்கள் பெரிய பொண்ணை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து திடீர்னு ஓடி வந்துட்டு அந்த புக்கு சீக்ரெட் புக்கு இருக்கா அப்படின்னு மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அந்த புக்கு இருக்குது. அதே நேரம் அந்த புக்கை எடுத்தாந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அக்கா தான் எடுத்தாந்து கொடுத்துருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தானா, எப்போவுமே நம்ம எதிரிங்க தான். ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு சீக்ரெட்டை மறைக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அது எங்கள் அம்மா வந்துட்டு அவருக்கு பயமுறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்துட்டு இப்போ உன்னை பழி வாங்கலாம், எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை. எனக்காக துணையாக இருந்த எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் நான் இந்த பேராசைக்கெலாம் ஆசைப்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அப்படியே ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. போனதுக்கப்புறம் ஹீரோட உட்காந்து அந்த புக்கை படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த தெய்வீக மரம் தானே எல்லாத்தையுமே அங்கே தேர்ந்தெடுக்கும், அடுத்த அரசராக போகிறவங்க அவங்களோட சக்தி எல்லாத்தையுமே. ஆனால் இவர் பேரரசர் ஆனதுலேருந்து அடுத்த அரசருக்கான எந்த ஒரு இதுவுமே வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட சக்தியை இவர் அபகரிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த புக்கில் இருக்குது. நாளைக்கு வந்துட்டு அந்த தெய்வீக மரத்தோட சக்தியை நம்ம பேரரசருக்கு மொத்தமாக கொடுக்கறதுக்காக நம்ம பிரீஸ்ட் அந்த பெரியவர் வந்து வர வைக்கப்பட்டிருக்காரு போல. நாளைக்கு அந்த விஷயம் நடக்க போது அது எல்லா அமைச்சர்கள் முன்னாடியும் பேரரசர் பண்ண தப்ப இந்த புக்கை வச்சு நிறுவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் என்ன பண்ண போறான்னா, அதே நேரத்தில் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி காடஸோட சக்தி வர மாதிரி மின்னலை ஏற்படுத்தி அங்கே பேரரசரை எப்படியாவது அந்த சூழ்ச்சியில் மாட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவனும் அந்த பெரியவரும். ஆனால் அங்கே விஷயம் என்னன்னா, அதை பண்ணும்போது அவனோட உயிரே போகும் சான்ஸ் இருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம பேரரசர் மாத்தா கெத்தா இனிமேல் என்ன தடுக்க யாருமே கிடையாது, அந்த காடஸோட சத்தியை நான் எடுத்துக்க போகிறேன், முக்காலத்தையும் நான் அறிஞ்சிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சத்தியை போய் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உடனே அந்த பிரீஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதை எதுக்காக ஸ்டாப் பண்ண அப்படின்ட்டு பேரரசரோட ஐடியல் கேட்டுட்டு இருக்கப்ப அங்கேருந்து ஹீரோயின் வந்துட்டு மாசா வந்துட்டு, ஏன்னா நீங்கள் பண்ண சதி வேலை எல்லாமே இங்கே தெரிஞ்சு போச்சு, அதுக்காக தான், அதுக்கு உடந்தையாக இருந்தது யாருன்னா எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் பித்துக்கான்னு முருகிறாரு. உடனே ஹீரோயின் அந்த புக்கை எடுத்து இதுக்கப்புறமா நீங்கள் உண்மையாக இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே பேரரசர் அவர் வாயை கட்டி போட்டு, இங்கே என்ன நடக்குது, எனக்கு எதிராக யார் திரும்ப பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவர் அங்கே கொன்ன உடனே இருக்கிறவங்க எல்லாமே அங்கே பயந்து அப்படியே மண்டி போட ஆரம்பிச்சிடறான் பேரரசருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஹீரோ தான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, இது நீங்கள் 2 பேருமே சேர்ந்து என்ன பிளான் பண்ணி அழிக்க பார்க்குறீங்களா, அதுவும் என்ன அவன் அழிக்க பார்க்குறானா, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவன் பாதிக்கு பாதி உயிர் கொடுத்து தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இந்த விஷயத்த அவன் பண்ணுறதால அவன் இறந்து போக கூட சான்ஸ் இருக்கு, என்னோட எதிரி ஒழியத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே பேரரசர் ஜிகுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் விட்டு அட்டாக் பண்ண வரும்பொழுது நம்ம 90s கிட் பயபுலாம் உள்ள புந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அதுவும் அவன் தான் சம மாசா சண்டை போடுறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே சத்தியை பயன்படுத்தி இங்கே காடஸோட சத்தியை வந்துட்டு பேரரசர் அடைய முடியாமல் இருக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தால அங்கே அவன் வந்துட்டு ரத்தம் கக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரம் இங்க ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. அவனை அங்க போயிட்டு பேரரசரோட ஆட்கள்லாம் கடத்திட்டு வந்துட்டு ஜெயிலில் வச்சுக்கிறாங்க. லாஜிக்கெல்லாம் பெருசா பார்க்காதீங்க, ஸ்டோரி மட்டும் போதான்னு பாருங்க. லாஜிக்கெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. இங்கே சண்டை நடந்துட்டு இருந்த கேப்பில் நம்ம பிரீஸ்ட் வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு நேராக ஹீரோவை தான் பார்க்க போறாரு. அதே நேரம் இங்கே வந்துட்டு ஹீரோ ஜெயிலில் இருக்கானா, அங்கே இருந்துட்டு ஹீரோயினை எப்படியோ நம்ம 90s கிட் பைப்பில் காப்பாற்றி கூட்டு வந்திருக்காங்க பேரரசர்ட்ட இருந்து. ஒரு அமுலி துமலி நடந்திருக்கு, இப்படி ஃப்ரீயாக விட்டார் பேரரசர். அப்படியே வந்து நம்ம ஹீரோவை தான் ஜெயிலில் பார்க்க வராங்க.
இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீஸ்ட்ட வந்து பார்க்க வந்திருக்காரு போல. நீ ஒருத்தனோட சக்திய பயன்படுத்தி மட்டும் நீ வந்துட்டு அவங்கள டிஃபீட் பண்ண முடியாது. நீயும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த சக்திய பயன்படுத்தினா தான் அவங்கள டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் அவனுக்கே புரிய வருது. அதுக்கப்புறம் 90ஸ் பயபுல தான் நம்ம ஹீரோயின காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான்ல. அவிங்க 2 பேரும் கட்டி புடிச்சுட்டு, "நீ இதுக்காக தான் அப்படி பண்ணியா? எதுக்காகடா இப்படி பண்ண?" அப்படிங்கிற மாரி கேட்கும்பொழுது, "உன்ன சேவ் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். என்னைய எத்தன டைம் தான் காப்பாத்திட்டு இருப்ப?" அப்படிங்கிற மாரி அவ கடுப்பாயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் தப்பிச்சு போலாம்னு நெனைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம பேரரசர் ஆட்கள் எல்லாமே இவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க. இதுவரைக்கும் வந்து அட்டாக் பண்ணவங்க நார்மலான ஆட்கள். இப்போ வந்துட்டு பயங்கர சக்தியோட அட்டாக் பண்ணும்போது, நம்ம ஹீரோயின இப்போ வந்துட்டு ஒருத்தன் வெட்ட வரான். குறுக்க பூந்து நம்ம 90ஸ் கிட்ஸ் இருக்கான்ல, அவன் அந்த வெட்ட வாங்கிக்கிறான். இத பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் சரிஞ்சு அவன மடியில தாங்க, அங்க வந்து அந்த சக்திய தடுக்க முடியல ஹீரோவால. அப்ப நம்ம பீஸ்ட் வந்து, "நீங்க இங்கேருந்து தப்பிச்சு போங்க. நான் இவங்கள பார்த்து சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்ட்டு ஒத்தாளா 3 பேரோட சக்திய அவரு வந்துட்டு தாங்கி புடிச்சு தடுத்துட்டு நிக்கிறாரு. அங்க பார்த்தா நம்ம 90ஸ் கிட்ஸ் பயப்புல கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கான். அவ ஹீரோயின் வந்துட்டு கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. "டேய் எனக்காக ஏன்டா இப்படி உயிரை விடுற?" அப்படிங்கும்போது, "மாஸ்டர் நீங்க தான் என்னோட ஜெனரல். உங்களை நான் என்னைக்குமே காப்பாற்றுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி. "இல்லை நீ சாகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்னை காப்பாற்றலாம் முயற்சி பண்ணாதீங்க. என்ன மாதிரி ஒருத்தன் இங்கே உங்களை காப்பாற்றிட்டு போகிறான் அப்படிங்கிறது எனக்கு பெருமை தான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் என்னோட காதலையும் வலிகளையும் நான் கவிதையாகவும் லெட்டராகவும் தான் எழுதிட்டு இருந்தேன். அப்படி என்னால் நேரால் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியல அவகிட்ட. ஆனால் இப்போ நான் இறந்து போயிட்டு அவகிட்ட போயிட்டு நான் என்னோட காதலை ஆத்மாவாவது அவள்கிட்ட நான் உண்மையாக சொல்லுவேன். இனிமேல் லெட்டர்லாம் எழுத தேவை இருக்காதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, நீ இறக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவள் கதறிக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் அங்கே அவன் இறந்து போகிறான். அதை பார்த்து அவள் ஃபீல் பண்ணிட்டு கத்தி கதறி அழுகிறா. அழுததுக்கப்புறம் அந்த இடத்துலையே அவன் ஒரு சமாதி கட்டி, அந்த சமாதியில் அவனே ஒரு ஹேர்பின் அமுச்சு வச்சிருப்பான் அந்த பொண்ணுக்கு. அதைத்தான் இவ்வளோ நேரம் ஹீரோயின் வச்சுட்டு இருந்திருப்பாளோ என்னமோ தெரில. அந்த ஹேர்பின் அங்கே வச்சுட்டு, "உன்னோட சாவுக்கு நான் பழி வாங்குவேன்" அப்படின்னு சொல்லி அவளோட கையை அறுத்து அவளோட ரத்தத்தை அங்கே போட்டு விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து உட்காந்துருக்கா. ஹீரோயின் கை அறுபட்டதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு தாங்க முடியல. உப்புன்னு ஊதி சரி பண்ணிட்டு இருக்கான். "ஏன்டா ஏன்டா எனக்காக எல்லாமே உயிரை கொடுக்கறதுனே முடிவு பண்ணி விட்டு வந்திருக்கீங்களாடா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாடுறா, என்னால் வலி தாங்க முடியலடா. இன்னும் எத்தனை பேர் தான் எனக்காக இறப்பாங்க? என் குடும்பம். இப்போ நீ அந்த முடிவில் தானே முன்னாடி இருந்த. தயவு செய்து அப்படி பண்ணாதடா" அப்படிங்கும்போது பச்சைக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். "உண்மையிலேயே நான் இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்படி போனாலும் சாவோட உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, "சரி எனக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு, பேரரசரை காட்டி கொடுக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அப்பாவோட, அதாவது ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல ஜென்ரல், அவரோ பேசின வாய்ஸ் ஒன்று ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே அது விஷயம் இருக்குது. அது காடஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அதில் இருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே பேரரசர் போட்டு எல்லாத்தையும் மிதிச்சிட்டு இருக்காரு. "உங்களால் ஒருத்தனை ஜெயிலில் வச்சு பாதுகாக்க கூட முடியாதா? இப்போ எப்படி நான் அவனை போயிட்டு நான் பிடிக்கிறது? எங்களால் அங்கே பிடிக்க முடியல. அங்கே வந்துட்டு அந்த ப்ரீஸ் வந்துட்டு தடுத்துட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும்போது டக்குன்னு சத்தியை பயன்படுத்தி இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க." பக்கத்துலேருந்து நம்ம பட்டத்து இளவரசர் கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த காடஸ் முன்னாடி அந்த கிறிஸ்டல் பால் காட்டுறாங்க. அப்படி காட்டும் பொழுது ஹீரோயினோட அப்பாவும் அவங்க ஃபேமிலியும் எதுக்காக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ட்ரூத்து இங்கே தான் தெரிய வருது. என்ன விஷயம்னா, நம்ம பேரரசரை வந்துட்டு அந்த தெய்வீக மரம் தேர்ந்தெடுக்கவே கிடையாது. அதில் வேற ஏதோ சதி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கிடைச்ச சக்திங்கிறது வேற. அதை மாற்றி இப்போ வரைக்கும் அவர் பேரரசராக இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மிஞ்சின சக்தி எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மரத்தையே அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அந்த விஷயத்த நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே முடிவு பண்ணி பேசிட்டு போயிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பேரரசர் அவங்க குடும்பத்து மேலே பழிய போட்டி தள்ளியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்களேன். ஹீரோ தான் உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு ராஜாவாயிருக்க வேண்டியவர். காடஸ் தேர்ந்தெடுத்ததும் ஹீரோவை தான். ஆனால் இங்கே என்ன உல்டா பண்ணியிருக்காருன்னா பேரரசர், ஹீரோவோட பவரை அவர் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த பிளட் மூன் அந்த பவரை அவரே கொடுத்துருக்காரு. இதுதான் இங்கே விஷயம். அவரோட பவர் என்ன அப்படின்னா, இருக்கிறவங்க எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணி அவரை வந்துட்டு தனக்கீழாக மாற்றிக்கிறது தான். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவையும் யூஸ் பண்ண பார்த்துருக்காங்க. அதில் கொஞ்சம் பையப்போல தப்பிச்சிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதிலிருந்து எப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரி பேரரசரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே கட் பண்ணி நம்ம பட்டத்து இளவரசர் வந்துட்டு, "அப்பா உங்களுக்காக நான் போகிறேன், அவங்கள போய் நான் கூட்டு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "வாடா என் மகனே, நீ தாண்டா என் அரியணைக்கு சொந்தக்காரன். கண்டிப்பாக நீ தான் போயிட்டு அவங்கள நீ கொண்டு வரணும். அவங்க 2 பேத்தையும் நம்ம பழி வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த அரியணைக்கு சொந்தக்காரனே நீ தான், உனக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன்" அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப, ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குதே, நீ அந்த புள்ள மேலே ரொம்ப லவ்வாக இருக்கிற, அதனால அங்கே போயிட்டு மனம் மாறி எனக்கு எதுவும் ரிவர்ஸாக திரும்பிட மாட்டேன்ல. லாஸ்ட் டைம் அதே மாதிரி தானே பண்ணேன். அப்பா நான் உங்களோட ரத்தம், நான் கண்டிப்பாக நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நம்புகிறேன், உன்னை நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படிங்கிறப்ப இவங்க
2 பேரும் இங்கே யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துக்கு கரெக்டாக நம்ம பட்டத்து இளவரசர் வராங்க. இங்கே பாரு, இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கே தெரியும், தயவு செய்து எங்களுக்கு எதிராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக நம்ம பட்டத்து இளவரசர் பின்னாடி ஒரு அம்பு வருது. அதை தடுத்து விட்டுட்டு நான் உங்களை பாதுகாக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியிலேருந்து பேரரசர் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு, துரோகி, என்னோட ரத்தமாக இருந்தாலும் நீ துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு சின்னதாக டவுட் இருந்துச்சு, ஏன்னா நீ ஏன் ரத்தம் இல்லை, அதனால தான் உன் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஆமாம்மாப்பா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார்ல ஒரு ப்ரீஸ்ட்டு, அவரை தூக்கி கட்டி வச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேத்துக்கும் நம்ம பேரரசருக்கும் சரியான சண்டை நடக்குது. மாற்றி மாற்றி ஹீரோயின் அட்டாக் பண்ண 2 பேத்தையும் அசால்ட்டாக சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினும் சேர்ந்து வச்சு அட்டாக் பண்ண அவன் என்ன பண்ணுறான், பேரரசர் நம்ம பட்டத்து இளவரசர் தான் அந்தாண்ட கிடந்தாங்கல்ல, அவனோட சக்தியை எடுத்துக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பட்டத்து இளவரசர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு பேரரசரை எழுந்து அட்டாக் பண்ணும்போது குறுக்க நம்ம பேரரசர் வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு அவர் அப்படியே அங்கே அடி வாங்கிட்டு படுத்து கிடக்கிறாரு. அப்போ அவரோட கையில் பார்த்தா அந்த ஹேர் பின் இருக்கு. அந்த ஹேர் பின் வந்துட்டு ஹீரோயினுக்காக வாங்கின ஹேர் பின்னு. அதை பார்த்துக்கிட்டு நான் அவனை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட லவ் அப்படியே ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினுக்காக உயிரை விடுறாங்க. இதுதான்டா சரியான சமயம் அப்படின்ட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணி எடுக்கிறப்ப இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ணுவா பாருங்களேன், அந்த அட்டாக் போயிட்டு அவரை அட்டாக் பண்ணி டவுன் பண்ணிடுது. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்தால ஒரு கிறிஸ்டல் பால், அந்த பால் ஒரு விஷயம் எப்படி நம்ம பேரரசரை டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு சக்தி அட்டாக் பண்ணி அவங்க அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் பொழுது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம் அவங்க சக்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையை நம்ம ஹீரோ பார்க்க அந்த சக்தியை எடுத்து அந்த பிளட் மூன் சக்தி தான் வந்துட்டு நம்ம பேரரசர சக்தி, அதை திருப்பி அவங்களுக்கு ரிவர்ஸாக பயன்படுத்தி நம்ம பேரரசரை போட்டு தள்ளிடுறாங்க. ஆக மொத்தத்தில் இஸ் கோன், பேரரசர் கானு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்திருக்குது. இந்த நாட்டோட பேரரசர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தையில ஒரு பொன் குழந்தை, இன்னொரு குழந்தை வந்துட்டு பையன். அது பார்த்தா நம்ம பட்டத்து இளவரசர் ஜாயல்ல இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு கும்மா கொடுத்துட்டு இவங்க அப்படியே ஜாலியாக லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் குழந்தைக்கு கிஸ் கொடுக்குறப்ப மட்டும் என் பொண்டாட்டி மேலே நான் ரொம்ப பொசசிவாக இருப்பேன், எனக்கு தான் உமா கொடுக்கணும், அது என் பையனாக இருந்தாலும் அவன் இன்னொரு ஆண் பையன், அதனால அவனுக்கு கொடுக்கவே கூடாது, அந்த உரிமை கூட எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அதையும் அப்படியே தட்டி பறிச்சுட்டு ஜாலியா இவங்க இப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோடய முடியுது. நான் உயிராய் நினைத்த ஒன்று என் உயிரை எடுக்க துடித்தது, என் உயிரை எடுத்து ஒன்று எனக்கு உயிர் காதலாய் வந்தது. என் இதய துளிகளை கேட்ட காதலோ என் இதயத்தை சுக்குநூறாக உடைத்துச் சென்றது. என் இரத்த துளிகளை கேட்ட காதலோ என் ரத்தம் உள்ளவரை உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது. கூடு விட்டு கூடு பாய்ந்தும் என் குருதியை குடித்தவனின் நிலைமை என் இதயத்துக்குள் அவனை அடைத்து விட்டேன். அடைத்த பிறகு அவன் சொன்னான், என்னை அடக்கியவளும் நீதான், என் இதயத்தை ஆளப்போவதும் நீதான். வேண்டாம் என்று நீ சொல்லும் வார்த்தைகள், வேணும் என்று நான் ஏங்கும் எனது காதலிலும் என் உயிரில் பாதி கொடுத்து உன் உயிரை மீட்டெடுத்து உன் எதிரியாக தோன்றினேன் உன் கண் முன்னே. ஏதோங்க மனசுக்கு பட்டதை அப்படியே ட்ராமாவை மீன் பண்ணி ஒரு கவிதை மாதிரி சொல்லிட்டேன். இந்த கவிதை எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். நல்லா இல்லைனாலும் கழுவி ஊற்றிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ். ராவலிகா சிஸ்டர், லலிதா சிஸ்டர் 2 டைம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தர்ஷினி பாபு சிஸ்டர், நீங்கள் இந்த கவிதை எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். முருகானந்தன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பூங்கொடி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் அகோ. பவி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உண்மையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்.